குர்பானியை அடுத்தவங்க பேர்ல கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. குர்பானியை பொறுத்த வரைக்கும் தொழுகை எப்படி ஒவ்வொரு நபரின் மீது தனித்தனியாக கடமையாகிறதோ அதுபோல குர்பானி அந்த ஜகாத்தினுடைய நிசாப் அளவு யார் மீது கடமையாகிறதோ அவங்க எல்லாரும் மேலேயும் தனித்தனியாக குர்பானி என்ன செய்யும், வாஜிபாகும். பிறருக்காக குர்பானி எப்போ கொடுக்கலான்னு சொன்னால் நாம முதல்ல நம்மளுடைய கடமைகளை என்ன செய்யணும், நம்ம பணத்திலிருந்து நாம் நிறைவேற்ற வேண்டும். நாம நம்மளுடைய குர்பானியினுடைய கடமையை நிறைவேற்றியதற்கு பிறகு அடுத்தவங்களுக்காக வேண்டி நாம குர்பானி கொடுக்கறது, அடுத்தவருடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம குர்பானி கொடுக்கறதுங்கிறது ஜாயிஸு, தப்பு கிடையாது. முதல்ல நாம என்ன செய்யணும்னா நம்மளுடைய குர்பானி, என் மேல குர்பானி வாஜிபா இருக்குன்னு சொன்னா முதல்ல நான் என்ன செய்யணும், அந்த குர்பானியை நிறைவேற்ற வேண்டும். பிறகு மற்றவர்களுக்காக வேண்டி கொடுக்கலாம். அதே போல இதுல இன்னொரு விஷயமும் நாம கவனிக்கணும். அத்தா பேர்ல கொடுக்கலாமா அம்மா பேர்ல கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் இது ஒரு பெரிய குழப்பமாகவே பல காலங்களா என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, வச்சுட்டு இருக்கிறாங்க. அத்தா பேர்ல கொடுக்கறது, நாம குர்பானியை முழுக்க முழுக்க அல்லாஹ்விற்காக வேண்டி நிறைவேற்றுகிறோம். என் மேல கடமைன்னு சொன்னா என் பொறுப்பை நீக்கிக் கொள்வதற்கு, என் கடமையை நீக்கிக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ்வுக்காக கொடுக்குறேன். அதே போல அத்தா கொடுக்க சொல்லி இருந்தாரு, அவருக்காக வேண்டி நான் என்னுடைய குர்பானி கொடுக்கறது போக அத்தாவுடைய குர்பானி என்ன செய்யறேன், கொடுக்குறேன் நியத்தை வச்சு. யாருக்காக வேண்டினாலும் குர்பானி கொடுக்கலாம், தனித்தனியாக கொடுத்துக் கொள்ளலாம், பிரச்சனை கிடையாது. எல்லாமே அல்லாஹ்விற்காக வேண்டி மட்டும்தான் நாம் என்ன செய்யறோம், குர்பானி கொடுக்கிறோம். ஆனால் அதனுடைய சவாபுகளை யாருக்கு வேண்டுமானாலும் என்ன செய்யலாம், நாம எத்தி வைக்கலாம். என்னுடைய கடமையை தான் நான் நீக்கிறேன் குர்பானியை, ஆனால் அந்த சவாபை வஃபாத்தாகிவிட்டனுடைய பெற்றோர்களுக்கு நான் என்ன செய்யலாம், எத்தி வைக்கலாம். அல்லது உயிரோடு இருக்கக்கூடிய யாருக்கு வேண்டுமானாலும் எத்தி வைக்கலாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தி வைக்கலாம். அப்ப நாம குர்பானி கொடுப்பது அல்லாஹ்விற்காக வேண்டி, அந்த கடமையை நீக்கிக் கொள்வது என்னுடைய கடமையை நீக்கிக் கொள்வதற்காக வேண்டி. அதனுடைய நன்மையில் நான் யாரை வேண்டுமானாலும் நியத்து செய்யலாம், நான் யாருக்குனாலும் அந்த நன்மையை என்ன செய்யலாம், நான் அனுப்பி வைக்கலாம். யாருக்கு வேண்டுமானாலும் யா அல்லாஹ் இந்த சவாபை அவங்களுக்கு கொடுத்துருன்னு சொல்லி நான் என்ன செஞ்சுக்கலாம், அந்த நியத்தை வச்சு துஆ செஞ்சுக்கலாம். அதுல எந்த தப்பும் கிடையாது.